ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்படியே போயிட்டு இருந்தா, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்ததா தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துரும். ஏன்னா, ஒரடியா முடிக்கிறதுக்கு பிளான் போட்டாரு விஜய் அவர்கள். அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கவே கூடாதுப்பா. இங்க திமுக, டிவிகே இது 2 மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல இருக்கு. அதனாலேயே அதிமுகவ காணாம ஆக்கிடுவார் போல இருக்கு விஜய் அவர்கள் அப்படின்ற மாரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதிமுக இங்க ஒண்ணு இருந்தது எங்க காணோம் அப்படின்ற தேடுற ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. லட்டுல வச்சா பாத்தியா தாஸ், நட்டுல வச்சன் தாஸ் அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள கிடையாது. உறுப்பினர்கள அதுவும் இல்லாம அதிமுகவுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஆலமரமா இருந்தவங்கள எல்லாரையுமே அடிவேரோட வெட்டி தூக்கி எடுத்துட்டு வராரு தாவேகாவுக்கு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதிமுகவுல இருக்கிற பல பேர் என்ன பண்றாங்க, தாவேகா பக்கம் இணையறாங்க. தாவேகா பக்கம்லாம் யாருங்க போவா? தாவேகாலாம் ஒரு கட்சியா? தாவேகாலாம் ஒரு ஆளே இல்லங்க. அப்படின்னு தேர்தல் டைம்ல விமர்சிச்ச கட்சி, இன்னைக்கு அதிமுகலாம் ஒரு ஆளா? அதிமுகலாம் ஒரு கட்சியா? அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி பேசுற அளவுக்கு அதிமுக தொண்டர்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிச்சு பேட்டி குடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு துரோகம் பண்றாங்களே! அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு மனவேதனை ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களுக்கும் இருக்காங்க. நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, அடிமட்ட தொண்டர்கள் போனாங்களா? அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் போனாங்களா? கிடையவே கிடையாது. மேல் மட்டத்தில இருக்கிற தலைவர்கள், பதவி சுகத்துக்காக, அதிகாரத்தில இருக்கணும், பணங்கள சம்பாரிக்கணும், இழந்ததெல்லாம் மீட்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ஸோ அந்த வகையில விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் 2 பேரும் போனாங்கல்ல. ஸோ இவங்க மேல ஏகப்பட்ட குற்ற வழக்கு இருக்குங்க. குட்கா வழக்கு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, பயங்கரமான வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் தாவேகா பக்கம் போனாங்க. தாவேகா பக்கம் போனா ஆட்சி அதிகாரத்தில இருக்கிற எல்லாம் விஜய் பார்த்துப்பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. விஜய் இருக்கிற வரைக்கும் கவலை ஏன்? அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏங்க நம்ம ஒரு அமைச்சரா போயிரலாங்க. இப்போ நீங்க விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் போயிருக்கிறாங்கல்ல, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, சும்மா போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, மக்கள் சேவை மனப்பான்மை எதுவுமே கிடையாது. போனது எல்லாமே அமைச்சராகணும் அவ்வளவுதான். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் போயிருக்காங்களே கண்டி, மத்தபடி வேற எதுக்குமே இல்ல. ஏன் போனவங்கள வந்து, "நான் வந்து இடைத்தேர்தல்லாம் நிக்கல, உங்க ஆளுங்கள நிக்க வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் சொல்லுவாங்களா? இல்ல ஒரு வேள எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு, எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. தாவேகாவுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் வேணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன் வேணும். அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, தாவேகா அப்படின்றது ஒரு மெகா ஒரு கட்சிப்பா அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்த ஏற்படுத்தணும். நீங்க அதிமுக, தாவேகா 2 இப்படி மெர்ஜ் ஆகுற டைம்ல தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அதிமுகவுல இருக்கிற பல நிர்வாகிகள், பல 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே போறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்படியே போனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் அதிமுகவுல இருப்பார் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கருடைய வழக்க 12 வாரத்துக்குள்ள தீர்த்து முச்சிரணும் அப்படின்னு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. எம்எல்ஏ, எம்பி வழக்க விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துக்கு. ஏன்னா, இவர் மேல குட்கா வழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வழக்கு ஏற்கனவே சிபிஐ கிட்டயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ சிபிஐ விசாரணை ரொம்ப துரிதமா போயிருந்தது. சிபிஐ அறிக்கையின்படி குட்கா வழக்குல குட்கா கம்பெனிலேருந்து மாசம் 14 லட்சம் விஜயபாஸ்கர் அவர்கள் அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு சிபிஐ அறிக்கை சொல்லுது. ஸோ அப்படி இப்படி நீங்க சுத்தி வச்சு பார்த்தா கூட, இவருக்கு இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட, இவருக்கு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால், இவரு முதல்ல எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும். எலக்ஷனுக்கு நிக்க முடியாது அப்படின்றதா இருக்கு. ஸோ கீழமை நீதிமன்றம் இப்படி போச்சுன்னா, உச்ச நீதிமன்றத்த நாடுவாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு போனா, அந்த விசாரணை கரெக்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டா, அவ்வளோதான். விஜயபாஸ்கருடைய ஆ எல்லா பிளானும் சுக்குநூறா உடைஞ்சிரும். இப்ப கூடுதலா அதிமுக ஒரு பின்னாடி செக் வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ராஜினாமா பண்ணிட்டு போனார்ல, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாரு. சபாநாயகர் உடனே என்ன பண்றாரு, அந்த ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிறேன். இந்த தொகுதி காலியாகுது. எல்லாம் அட் அன் டைம். நீங்க அதிமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ தாவேகாவுக்கு போறாங்க அப்படின்னா, உடனுடனே நடக்குது எல்லாமே. அட் அன் டைம்ல எல்லாமே நடக்குது. ஏன் இந்த ஸ்பீடு? இந்த ஸ்பீட மக்களுக்கு விரோதமா நடக்கிற குற்றச்சம்பவங்களுக்கு ஏன் காட்டல? உங்க எம்எல்ஏ மேல ஒரு பெண் தைரியமா வந்து என்ன கூட்டு பாலியல் பண்ணிட்டாங்க. இதுல எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தும், ஏன் அந்த எம்எல்ஏ மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல? ஒரு அமைச்சர் போதைப்பொருள் யூஸ் பண்ணாரா இல்லையா? அப்படின்னு ஒரு பெரும் சந்தேகம் பொதுவெளியில எழும்பியிருக்கு.
அதை பத்தி ஏன் விமர்சிக்கல, ஏன் விசாரணை செய்யல? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டாரு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா உங்க கட்சி வழக்கறிஞர் ஒருத்தருங்க புசியானந்த் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்ல. சோ அத குறித்து நீங்க எதனா விசாரிச்சீங்களா? கிடையவே கிடையாது. ஆடு திருடிட்டாருப்பா, திருப்பத்தூர்ல ஆடு திருடிட்டாரு ஒருத்தர், ஒரு அட்வொகேட், அவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்திருக்கீங்க. ஏன்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தாவேக்காக்குள்ள. ஆனா இதுக்கெல்லாம் அவங்க ஸ்பீடு காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஸ்பீட் பிரேக் இருக்கு. பொறுமையா ஏறி இறங்கணும். முதல்ல ஏறி இறங்கினா தாவி விழுந்துருவோம். அதனால வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுருக்கனால கொஞ்சம் பொறுமையா தான் போவோம். இதுவே எதிர்க்கட்சிகள் எதுனா ஒண்ணா ஸ்பீட் பிரேக் ஆகுது, அப்படியே டைவ் அடிச்சாச்சுன்னா நம்ம போயிடலாம் அப்படின்ற அவ்வளோ ஃபாஸ்டா போறது. இது என்ன ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இவர் ஸ்பீடா வந்து என்ன பண்ணாரு, விஜயபாஸ்கருடைய ராஜினாமா கடிதத்துல ஏத்துக்கினார்ல. இதனால அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாருன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டார். ஐயா, எங்களுக்கு விஜயபாஸ்கரோட ராஜினாமா மேல சந்தேகமா இருக்கு. இவரு ராஜினாமா பண்ணிட்டாரு. உடனே சபாநாயகர் எல்லாம் ஏத்துக்கிறாரு. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இங்க வந்து எந்த விசாரணை இல்ல, நீங்க தான் எங்களுக்கு விசாரணை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடா, அதிமுக கொறடா ஒரு கம்ப்ளைண்ட் போட்டார். இப்போ அது ஒரு கூடுதலான ஒரு விஷயமா. இப்போ நீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு பலத்த அடி கொடுத்திருக்கு, ஒரு கொட்டு வச்சிருக்குது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வழக்கை சீக்கிரமா முடிக்கணும். இத்தனை நாள் இத பத்தி பேசவே இல்ல, இத பத்தி இறங்கவே இல்ல. இப்போ விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக்கு கிடுக்குப்பிடி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டால் இப்போ அவரு தாவேக்கா நிர்வாகி. ஏன்னா இப்போ அவரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டா தாவேக்காவுல ஒருத்தர் குற்றவாளிப்பா, அவரை வந்து தாவேக்கா இப்படி சேர்த்துக்கிட்டாங்களே. ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காக்குள்ள வரும்போது ஏகப்பட்ட பேர் போர்க்குடி தூக்குனாங்க. வேண்டானே, அவர் வேண்டாம், சொன்னா கேளுங்க, அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, அவர் வழக்கெல்லாம் வந்து விசாரணைக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நம்ம பேர் தான் கெட்டு போகும், நம்மளுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் ஆகும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணாங்க, அறிவுறுத்தினாங்க. ஆனா விஜயபாஸ்கரை உள்ள கொண்டு வந்தா புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல தாவேக்கா கிரவுண்ட் லெவல்ல அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரலாம் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் போட்ட பிளான். இன்னைக்கு புதுசா வந்து சேர்ந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பதவி வேற கொடுக்க போறாராம். அந்த நிகழ்ச்சி வேற நடக்க போகுது. அதுலயே ஏற்கனவே தாவேக்காவில் இருக்கிறவங்க மூத்த பழைய நிர்வாகிகள் எல்லாமே முரண்டு பிடிச்சி நிற்கிறாங்க. புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க பதவி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து நாங்க போஸ்டர் ஒட்டி, பாலாபிஷேகம் பண்ணி, பேனரை ஒட்டி, சைக்கிள்ல போய் கொடியை கட்டி எவ்வளவு வேலைகள் பார்த்திருக்கோம், எங்களால அம்போன்னு விடுறீங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா வந்தவங்களுக்கு கட்சியில பதவி மட்டும் கிடையாது, வாரிய தலைவர் பதவி, கவுன்சிலர் சீட்டு, மேயர் சீட்டு, அப்படி இப்படின்னு வாரி அழைச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். சோ இதனாலே பழைய நிர்வாகிகள் குமுறல் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியேறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இப்ப விஜயபாஸ்கர் வழக்கு விசாரணைக்கு வருது. 12 வாரத்துக்குள்ள இதை முடிச்சு ஆகணும். ஏன்னா இது ரொம்ப காலதாமதமாயிடுச்சு, யார் யார் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்களோ எல்லாருடைய வழக்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஸோ இதனால விஜயபாஸ்கருடைய வழக்கு கூடிய விரைவில் விசாரணைக்கு வரும். இவர் விசாரணைக்கு போகணும், ஆஜராகணும், பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பு வரும். இறுதி தீர்ப்புல இவருக்கு அகைன்ஸ்டா வருதா, ஃபேவரா வருதா அப்படின்றதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போவாரு, மேல்முறையீடு போனா அங்க என்ன நடக்குது அப்படின்றதான் பார்க்கணும். இறுதியான தீர்ப்பு இவர் குற்றவாளின்னு வந்துட்டா தாவேக்காவுக்கு இது ஒரு பெரிய பிளாக் மார்க் அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ விஜயபாஸ்கர் தாவேக்காவில் சேர்ந்த உடனே இந்த கேஸ் அதிரடியா வெளியே வருது. அது மாத்திரம் இல்லாம ஒரு வகையில பாஜக இங்க இறங்கிட்டாங்களோ, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு சந்தேகமும் வருது. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.